உங்கள் தம்பியை உங்கள் பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக ஆக்கிட்டோம். அதனால் நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. தமிழர்களுக்கு குடும்பம் தான் முக்கியம். உங்களை ஒரு இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக நாங்கள் நிறுத்தியிருக்கோம். தயவுசெய்து அந்த நம்பிக்கையை கெடுத்துறாதீங்கண்ணா. ஒரு ஃப்ரெண்டுக்கு, ஒரு நடிகைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உங்கள் மனைவிக்கு கொடுங்க. அது எங்களை சந்தோஷப்படுத்தும். நீங்கள் எங்களை மதிக்கிறீங்கன்னா முதல்ல உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சமாதானத்தை கொண்டு வாங்க. நீங்கள் வாய் வார்த்தையில் ஜால மந்திரங்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம். உண்மையாக நீங்கள் எங்களை மதிக்கிறதா இருந்தால் உங்களுடைய மனைவியை நீங்கள் மதிங்க. குடும்பத்தை ஒற்றுமையாக்குங்க. இதை விட நீங்கள் பெரிய சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஒரு பொது நிகழ்ச்சியில் உங்களுடைய மனைவி தான் அந்த இடத்துல இருக்கணும். அதை தான் நாங்களும் விரும்புகிறோம்.